கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம சேனலில் இப்போ பார்த்துருவோம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் இன்று தொடங்குகிறது. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. நாளை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். 3வது திமுகவிடம் சொல்லிவிட்டு தான் காங்கிரஸ் வெளியே வந்தது. செல்வ பெருந்தகை விளக்கம். தாவேகாவுடனான கூட்டணி உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாவற்றிலும் தொடரும். அடுத்த நியூஸ். கொடைக்கானலில் விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள். வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொட்டி தீர்த்த கனமழை. தென்காசி மாவட்டத்தில் அணைகள் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை நாங்கள் எதிரொலிப்போம் என உதயநிதி ஸ்டாலின் உறுதி தெரிவித்துள்ளார். அடுத்த நியூஸ். தமிழ்தாய் பாடலை 3வதாக ஒலிக்கப்பட்டது ஏன்? ஆதவர்ஜுனா விளக்கம். இனி வரும் காலங்களில் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும். சொத்து விவகாரத்தில் மோதல். அன்னையர் தினத்தில் தாய் சகோதரனை சுட்டு கொன்ற வாலிபர். குடும்ப சொத்தாக இருந்த நிலத்தை ராஜ்கிஷோருக்கு தெரியாமல் அவரது தந்தை விற்றுள்ளார். குறைந்த வயதில் முதலமைச்சர். விஜய் எத்தனாவது இடம்? அதிக வயதில் முதலமைச்சர் ஆனவராக 2021 பொறுப்பேற்ற ஸ்டாலின் 68 வயது உள்ளார். அடுத்தது. மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். விஜய் வரலாறு படைத்துள்ளார். மு.க. அழகிரி மகள் கயல்விழி பேட்டி. விஜய் முதலமைச்சராக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என கயல்விழி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு தொலைக்காட்சி டிஜிட்டல் OTT தயாரிப்பாளர்கள் சங்கம் வாழ்த்து. முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. தமிழக சட்டசபை நாளை கூட உள்ளது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு அவேர்னஸாக நான் சொல்கிறேன். வெயிலிருந்து உங்களை பாதுகாத்துவாங்க. 2வது, அனாவசியமான முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க. ஒயின் ஷாப்புகளை அணுகிறத கொஞ்சம் தயவு செஞ்சு இது பண்ணிக்கோங்க. போதைப் பொருள், போதை ஊசி இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறது நீங்களே பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்களே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.